ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோட் பினெக்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட்வான்ஸ் சி ஷார்ப் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வித் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சி ஷார்ப்பில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் சி ஷார்ப்புக்கு புதுசு பிகினராக இருந்தீங்கன்னா இதுதான் உங்கள் ஃபஸ்ட்டு வீடியோனா நான் சஜஸ்ட் பண்ணுறது, இதுக்கு முன்னாடியே நான் சி ஷார்ப்போட பேசிக் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். 1.5 hours இருக்கும். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், எந்த ஒரு டவுட்டும் வராது. இந்த வீடியோவில் நம்ம முழுக்க ஒரு தியரி செக்ஷன் வித் ப்ராக்டிக்கலோட பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஊப்ஸ் கான்செப்டில் ஒவ்வொரு டாப்பிக்கை நான் வந்து கவர் பண்ண போகிறேன். நம்ம ஊப்ஸ் கான்செப்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய பேசிக்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு பேசிக்ஸை கற்றுக்கிட்ட பிறகு தான் நீங்கள் வந்து அந்த கான்செப்டுக்குள்ளேயே போக முடியும். அதாவது வாட் இஸ் கிளாஸ், மெத்தட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன. ஸோ இதெல்லாம் நீங்கள் சின்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் படித்தா தான் நீங்கள் ஊப்ஸ் கான்செப்ட் தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி மெத்தட்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பேசிக் வீடியோவில் தெளிவாக நான் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? மெத்தட்னா என்ன, அதை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது, அதை எப்படி கால் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஃபைன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். நம்ம இப்போது இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் அப்போ தான் வீடியோ ஸ்டுடியோ போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும். ஓகேவா? அப்புறம் நான் இந்த வீடியோவில் பண்ணுற ப்ரோக்ராமிங் எல்லாமே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, ஓகேங்களா, இந்த ப்ரோக்ராமிங்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதோட ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் இந்த ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு தெரியலனா நான் அதுக்கு தனியாக ஒரு டெமோ வீடியோ க்ரியேட் பண்ணி இந்த வீடியோவோட எண்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த டெமோ வீடியோ நீங்கள் பார்த்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போது விஷுவல் ஸ்டுடியோ வந்துட்டேன். கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ரோக்ராமிங்க்கு, ஒரு லாங்குவேஜுக்குன்னு நான் நிறைய வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மெயினாக முக்கியமாக நம்மளுக்கு நிறைய விஷயம் பேசிக்ஸில் தெரிய வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட்னா என்ன, அப்புறம் கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன. மெத்தட்னா சியில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் நம்ம இங்கே மெத்தட்னு சொல்கிறோம். இப்போது கிளாஸ்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு, ப்ரோ சி ஷார்ப்பை வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் மட்டும்தான் பண்ண முடியுமா, வேறு எந்த ஒரு சாஃப்ட்வேர்ஸும் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு நான் ரிப்ளையும் பண்ணியிருந்தேன். இன்டெலிஜே நிறைய இருக்குது, பட் அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா ஸ்பெசிஃபிக்காக பெய்டு வெர்ஷன் தான் இருக்குது, ஓப்பன் சோர்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாரு. மோஸ்ட்லி வந்து பெய்டு தான் இருக்கும், ஓப்பன் சோர்ஸ் இருக்காது ப்ரோ. ஓகேவா? நீங்கள் நான் விஷுவல் ஸ்டுடியோ தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இன்டெலிஜேவும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ விஷுவல் ஸ்டுடியோ வந்து மைக்ரோசாஃப்ட்ன்றதுனால சி ஷார்ப்பும் மைக்ரோசாஃப்டோட இதுதான். ஸோ ரெண்டுமே ஒரு பாண்டில் இருக்கும், ஈஸியாக நம்ம கோரிலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ், ஒரு 10th A அந்த கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கிளாஸை தான் நான் வந்து ப்ரோக்ராமிங் வேர்ல்டில் கிளாஸ்ன்னு சொல்கிறேன். ஓகேவா? இந்த கிளாஸ்க்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, கேர்ள்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸை தான் வந்து நான் இந்த கிளாஸில் இருக்கிற மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறேன். அதாவது கிளாஸ் மெம்பர்ஸு. ப்ரோக்ராமிங் வேர்ல்டுலையும் இதே தான் சொல்லுவாங்க. அந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணுற கிளாஸ்க்குள்ளே இருக்கிற அந்த வேரியபிள்ஸு, அந்த மெத்தட்ஸு, அதெல்லாம் வந்து அந்த கிளாஸோட மெம்பர்ஸு. ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராமிங் வேர்ல்டை அப்படியே ரிலேட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ அந்த ஸ்கூலில் பிரின்ஸிபால் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இது மாதிரி அந்த 10th A கிளாஸில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, அவருடைய பியூன் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றாரு. இது மாதிரி 10th A கிளாஸில் இந்த ஸ்டூடெண்ட்டை நீங்கள் கொஞ்சம் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த பிரின்ஸிபல் அனுப்புகிறாரு. அந்த பிரின்ஸிபல் வந்து அந்த அசிஸ்டண்ட் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாரு. ஒன்று, அந்த கிளாஸோட நேம் என்ன, அப்புறம் யாரை அவரு கூட்டிகிட்டு வரணும், அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமு. இந்த 2 டீட்டெயிலில் தான் வந்து அந்த அசிஸ்டண்ட் கிட்ட சொல்கிறாரு. அந்த அசிஸ்டண்ட் என்ன பண்ணுறாரு, அந்த 2 டீட்டெயிலில் வச்சு அந்த கிளாஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த கிளாஸில் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டையும் கண்டுபிடிச்சி கரெக்டாக கூட்டிகிட்டு வந்து பிரின்ஸிபால் கிட்டே சேர்த்துருவார். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே ப்ரோக்ராமிங் ரிலேட் பண்ணுங்கள். அந்த கிளாஸ் தான் கிளாஸு, அந்த ஸ்டூடெண்ட் தான் கிளாஸ் மெம்பர்ஸு. இப்போ இங்கே வந்து இந்த கிளாஸ்க்கு வெளியே இருந்து ஒரு அசிஸ்டண்ட் போகிறாருல, அவரு தான் வந்து ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா,
ஒரு கிளாஸில் இருக்கிற மெம்பர்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ண மாதிரி இருந்தால், கிளாஸ்க்கு வெளியே இருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண மாதிரி இருந்தால், நீங்கள் அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்டை கட்டாயம் நீங்கள் க்ரியேட் பண்ணியே ஆகணும். அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் அந்த கிளாஸில் இருக்கிற மெம்பர்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்புறம் நீங்கள் கிளாஸ்க்கு உள்ளே இருந்தாலும் நீங்கள் வந்து ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? 2 மெத்தடும் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து இதை ப்ரோக்ராமிங்கில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, இதை விட கொஞ்சம் மேலோட்டமாக போயிட்டு இதை வந்து எப்படி ரியல் டைமில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஜொமேட்டோ ஆப்பை ஒரு டெவலப்பர் வந்து க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டார். ஓகேங்களா? அந்த ஜொமேட்டோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா 4000 லைன்ஸ் வந்து அவர் க்ரியேட் பண்ணிட்டார். க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்னொரு டெவலப்மெண்ட் கொடுக்குறாரு. டெவலப்மெண்ட் கொடுக்கும்போது அதில் வந்து ஒரு பக்கு வந்து டெவலப்மெண்ட் டெஸ்டிங் கொடுக்குறாரு. டெஸ்டிங் பண்ணும்போது ஒரு பக்கு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. திருப்பி அந்த அந்த பக்கை அந்த ப்ராஜெக்டை வந்து திருப்பி டெவலப்மெண்ட்டுக்கே அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? இந்த பக்கை கிளியர் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்ட்டு. அந்த டைமில் அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இவர் கிரியேட் பண்ண அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து வேலையை விட்டு போயிட்டார். இன்னொரு நியூ இன்ஜினியர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்கே பக் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சாகணும். அதுதான் அவரோட டாஸ்க்னு வச்சுக்கலாம். இப்போ 4000 லைன்ஸில் அவர் எங்கே பக் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவர் நிறைய டைம் ஆகும். ஓகேங்களா? பக்குன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் கண்டுபிடிக்கிறது. ஸோ டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஓகேவா? இவன் தான் அவர் வந்து கண்டுபிடிச்சவன்னு வச்சுக்கலாம். பட் டைம் இங்கே அதிகமாக எடுத்துக்கும். இதை போக்குறதுக்கு தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை வந்து கிளாஸ் வச்சு எப்படி அச்சீவ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஜொமேட்டோ ஆப்பில் நான் வந்து 4 மேஜர் பார்ட்டாக வச்சுக்கிறேன். ஒன்று லாகின் பேஜ். லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் லிஸ்ட் பண்ணுற பேஜ் வரும், அது செகண்ட் பார்ட்டு. ஒரு ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணிங்கன்னா அது ஃபுட்டு, அதில் இருக்கிற ஃபுட்டுலாம் லிஸ்ட் பண்ணுவாங்க, அது தேர்ட் பார்ட்டு. ஒரு ஃபுட்டை சூஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து பேமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம், அது ஃபோர்த்து பார்ட்டு. ஓகேங்களா? இப்போது இந்த லாகின்க்கு வந்து ஒரு 1000 லைன்ஸ் கூட எழுதிருக்காருன்னு வச்சுக்கலாம். அந்த 1000 லைன்ஸை தூக்கி இங்கே ஒரு கிளாஸ்க்குள்ளே போட்டு, ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டு அந்த கிளாஸ்க்கு வந்து லாகின் கிளாஸ்ன்னு நேம் வச்சுக்கிறேன். அது மாதிரி ரெஸ்டாரண்ட் கிளாஸு, ஃபுட்டு கிளாஸு, பேமெண்ட் கிளாஸுன்னு சொல்லிட்டு 4000 லைனையும் 1000 லைனாக பிரித்து நான் ஒரு கிளாஸ்லேயே போட்டுட்டேன். ஓகேங்களா? இப்போ டெஸ்டிங் இன்ஜினியர் வந்து டெஸ்ட் பண்ணும்போது அந்த பக்கை எங்கே கண்டுபிடிக்கிறாரு, அந்த எரர் எங்கே கண்டுபிடிக்கிறாருன்னா லாகின் பேஜில் கண்டுபிடிக்கிறார். லாகின் பேஜில் தான் அந்த எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டிங் இன்ஜினியர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாரு டெவலப்மெண்ட்டுக்கு. இப்போது அந்த ஃபஸ்ட்டு அந்த இன்ஜினியர் வந்து ஜாயின் பண்ணார் இல்லை, அந்த இன்ஜினியர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அன்னிவனாக அந்த 4000 லைன் இருக்கும்போது அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆனால் இப்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்ததுனால இப்போ இது மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்துட்டாங்க ஒரு கிளாஸில். இப்போ அவர் வந்து ரிப்போர்ட்டை படிக்கிறாரு. ஓகே, லாகின் பேஜில் தான் இந்த பக் வந்திருக்கு. அப்போ லாகின் பேஜோட கோட்லாம் எங்கே இருக்கும், இந்த லாகின் கிளாஸில் தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த கிளாஸை மட்டும் டீபக் பண்ணால் போதும், நம்ம எந்த லைனில் வந்து எரர் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சி ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. கண்டுபிடிச்சிடுறாரு. ஓகேங்களா? இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள், ஒரு பெரிய பக்கை வந்து ஈஸியாக அவர் வந்து சால்வ் பண்ணிட்டாரு. வித்தின் டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகும். அப்புறம் நீங்கள் ரன் பண்ணும்போதும் இது வந்து டைம் வந்து கன்சியூம் ஆகும். அதெல்லாம் எப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு கிளாஸை கால் பண்ணும்போது தான் வந்து அது வந்து ரன் ஆகிறதுனால ஸோ நிறைய டைம் வந்து கன்சியூம் ஆகும், மெமரி கன்சியூம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ரியல் டைமில் எப்படி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் ஆகுது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரோக்ராமிங்கு நம்ம வந்து மூவ் பண்ணிவிடுவோம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராஜெக்ட்டை க்ரியேட் பண்ணும்போது ஒரு மெயின் கிளாஸ் வந்து ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் நான் சொன்ன அந்த கிளாஸ் ப்ரோக்ராமு. இந்த கிளாஸ் ப்ரோக்ராமுக்குள்ளே இருக்கிற இந்த மெத்தட்ஸ் தான் வந்து இந்த கிளாஸோட மெம்பர். ஓகேங்களா? மெத்தடும் ஒரு மெம்பர் தான் இந்த கிளாஸ்க்கு. நான் வந்து ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இன்டிஜர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறோம். ஐடின்னு க்ரியேட் பண்ணும்போது நல்லா நோட் பண்ணுங்கள், வேரியபிள் எல்லாமே ஸ்டார்ட் வித் ஸ்மால் லெட்டர்ஸ். ப்ராப்பர்ட்டி தான் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து இது மாதிரி ஒரு வேரியபிளை ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸோட மெம்பர் தான். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இந்த கிளாஸ்க்குள்ளே என்னென்ன கோட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த கிளாஸோட மெம்பர். இப்போது ஓகேவா, இது நம்ம வந்து ஒரு கிளாஸை வந்து ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இது பண்ண போகிறதில்ல. நான் வந்து புதுசாக இன்னொரு கிளாஸை வந்து எனக்காண்டி நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ 2 கிளாஸ் வச்சு நடத்தினா தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது எப்படின்னு பாருங்க. இந்த இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன், ஆடு கொடுக்குறேன், நியூ ஐட்டமு, கிளாஸ் ஃபைல்னு இருக்குது. ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபைல்னு இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் வந்து டெஸ்ட் 1ன்னு வச்சிடறேன். ஓகேங்களா? இந்த கிளாஸ்க்கு வந்து டெஸ்ட் 1 நேம் வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ புதுசாக அந்த கிளாஸ் வந்து எனக்கு ஆட் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஆட் ஆகிடுச்சா? ஒன் செகண்ட். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 2 கிளாஸ் இருக்குது. இது வந்து மெயின் கிளாஸு, மெயின் மெத்தட் இருக்கிறதுனால இது வந்து நான் மெயின் கிளாஸ்னு கால் பண்ணுறேன். இது வந்து சப் கிளாஸு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணதுனால இது வந்து சப் கிளாஸ்ன்னு நேம் வச்சுக்கிறேன். இந்த கிளாஸ்க்குள்ளே நான் ஒரு மெம்பரை க்ரியேட் பண்ணுறேன், ஒரு மெத்தடு. ஓகேங்களா?
அதை வந்து நான் பப்ளிக்னு கொடுத்துட்றேன். ஆக்சஸ் மாடிஃபையர் பப்ளிக்கு. எந்த ஒரு வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்ண போதில்லை, அதனால வாய்டுன்னு மென்ஷன் பண்ணுறேன். நோ ரிட்டர்ன் வேல்யூஸ். மெத்தடு நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன்னு வைக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா நோட் பண்ணோம். மெத்தடு நேம் வந்து நான் ஸ்டார்ட் வித் கேபிட்டலில் கொடுக்குறேன். ஆஸ் அ டெவலப்பராக நீங்கள் இப்போயே வந்து நேமிங் கன்வென்ஷன்ஸை நல்லா கற்றுக்கணும். ஓகேவா? console.writeLine. இங்கே வந்து சும்மா ஒரு வெல்கம் மெசேஜ் மாதிரி ஒன்று நான் இங்கே ரைட் பண்ணிடலாம். ஓகேங்களா? வெல்கம் அப்படின்னு போட்டுடுறேன். வெல்கம் மெசேஜ் டன். வெல்கம் மெசேஜ் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த புதுசாக சப் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். அதில் இருக்கிற ஒரு மெம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். இப்போது இந்த மெம்பரை வந்து நான் இந்த மெயின் கிளாஸ்லேருந்து நான் ஆக்சஸ் பண்ண வந்தா, ஓகேங்களா? நான் என்ன பண்ணோம், இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நம்ம வந்து பேசியிருந்தோம். ஓகேவா? நம்ம இப்போ ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுவோமா? ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் வந்து பப்ளிக்காக இல்லை. ஓகேங்களா? நம்ம பப்ளிக்காக மாற்றணும். இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். ஓகேங்களா? நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு கிரியேட் ஆகாது, எரர்னு வரும். அது ஏன் வருது அப்படின்னு நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஓகே கிளாஸ் வந்து பப்ளிக்காக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்கள். பப்ளிக்காக இருந்தால் மட்டும்தான் இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை உங்களால் கிரியேட் பண்ண முடியும் அவுட் சைடு ஆஃப் த கிளாஸ்லேருந்து. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணலாமா? இதுக்கு சின்டாக்ஸ் என்னன்னா, இந்த கிளாஸை வச்சு தான் கிரியேட் பண்ண போகிறோம். test1 கிளாஸுக்கு தான் கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த மெத்தடுக்குள்ளே வரேன். ஓகேங்களா? இந்த மெத்தடுக்குள்ளே வரேன். இந்த மெத்தடுக்குள்ளே வந்துட்டு அந்த test1, ஓகேங்களா, அந்த கிளாஸு ஆப்ஜெக்ட்டுக்கு நேம் ஒன்று வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் நேம்னே வச்சுக்கிறேன். ஆப்ஜெக்ட் நேமு. இப்போது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு மெமரி நீங்கள் வந்து அலோகேட் பண்ண வந்தால் நியூ கீவேர்டு தான் வந்து அலோகேட் பண்ணோம். ஃபாலோட் பை test1. இது வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. நான் பின்னாடி சொல்கிறேன். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த கிளாஸ்க்கு வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியாச்சு. test1ன்ற கிளாஸ்க்கு வந்து நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போது ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த மெம்பரை வந்து ஆக்சஸ் பண்ணோம். அதாவது இந்த மெம்பரை நம்ம கால் பண்ணோம். அது எப்படின்னா, ஜஸ்ட் இங்கே பாருங்கள். இப்போது அந்த ஆப்ஜெக்ட் நேமை வச்சு சஜஷனில் காட்டும். டாட்னு வச்சாலே அதாவது இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து எந்த கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம், test1. இந்த test1ல என்னென்ன மெம்பர்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், டிஸ்பிளேன்ற மெம்பர் இருக்காரு. ஓகேங்களா? அது வந்து ஒரு மெத்தடு. நான் வந்து ஜஸ்ட் இப்போ கால் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுவோம், நான் வந்து சும்மா ஒரு இன்ட் மாதிரி கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறது, இது வந்து கால் பண்ணுறது. ஸோ காலிங் மெம்பர் ஆஃப் அ கிளாஸ். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இது வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லுங்கள். எனக்கு தெரியல. அதாவது நான் இப்போ இந்த டாபிக் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நான் பண்ணியிருந்தேன் கரெக்டாக. ஸோ இது மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன் எக்ஸாம்பிளோட. இந்த மாதிரி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்கள் டேரெக்டாக வந்து கான்செப்ட் போயிடுங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, அதுக்கு தான் கேட்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியாச்சு. இது வந்து கிளாஸு. இந்த கிளாஸுக்கு அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த ஆப்ஜெக்டோட பேர், இந்த கிளாஸ்க்கு கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு மெமரியை வந்து அலோகேட் பண்ணோம். அதுக்கு தான் நியூ கீவேர்டு. திருப்பி ஃபாலோட் பை இந்த கிளாஸ்க்கு வந்து இது கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. இது நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா? இப்போது இங்கே ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த கிளாஸில் இருக்க மெம்பரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நான் இது வந்து ரன் பண்ணட்டுமா? ஓகேவா? ஸோ ரன் பண்ணுறது இங்கே பாருங்கள், டீபக் போங்க. டீபக் போனீங்கன்னா ஸ்டார்ட் வித்தவுட் டீபக்கிங்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணால் ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். சிம்பிளாக நீங்கள் வந்து சில ரன் பண்ணுற அந்த ஃபார்மேட் மாதிரி தான் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பில்ட் ஆகுது. ஃபஸ்ட் டைம் வந்து ரன் ஆகுதுனால பில்ட் ஆகுது. நான் வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், ஆன்சர் வந்தாச்சு. நான் வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த பில்டை வந்து மினிமைஸ் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு ஆன்சர்ஸை செக் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. அது வந்து இங்கே இதுதான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும் அதானே. ஸோ அலோ வேர்ல்டு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வச்சு அந்த மெத்தடை கால் பண்ணியிருந்தோம். அந்த மெத்தடில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருந்தது, வெல்கம் மெசேஜ் பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதுதான் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு, வெல்கம் சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தடை வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். அதுதான் அந்த கிளாஸோட மெம்பர். அந்த மெம்பரை நீங்கள் அந்த கிளாஸ்க்கு வெளியேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண வந்தாலோ இல்லை நீங்கள் கிளாஸ்க்கு உள்ளேருந்து ஆக்சஸ் பண்ண வந்தாலோ அது வேறு விஷயம்தான்.
இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து அந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து கால் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தாச்சு. இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நீங்கள் வந்து இதில் விஷுவல் ஸ்டுடியோவில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த கிளாஸு எங்கெங்கெல்லாம் இதுக்கு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு இங்கே பாருங்கள். இந்த ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையே வந்து எத்தனை இடத்துல அந்த இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிடும். இது நீங்கள் கிளிக் பண்ணாலே டேரெக்டாக அந்த இதுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதுவே வந்து பாருங்கள், நிறைய கிளாஸ்க்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரே ஒரு டைம் தான் வந்து இந்த கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். ரைட்டா? ஒரே ஒரு டைம் தான் வந்து இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வெயிட். ஓகே, நான் அந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், 4 டைம்ஸ் வந்து அதே மெத்தடு அதே மெம்பரை வந்து நான் கால் பண்ணுறேன். திருப்பி கால் பண்ணுறேன். திருப்பி கால் பண்ணுறதை விட யூஸ் பண்ணுறேன். இந்த டேர்ம்ஸும் வந்து இது பண்ண முடியுது. ஓகேங்களா? ஒரே ஆப்ஜெக்டை வச்சு அந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் வந்து அந்த கிளாஸில் இருக்க மெம்பரை திருப்பி என்னால் கால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, டீபக் போகிறேன். டீபக் ஸ்டார்ட் வித்தவுட் டீபக்கிங் கொடுக்குறேன். ஓகே, இது வேறு ரொம்ப நேரம் எடுத்துக்குது. ஓகே கம்மி ஆன்சர் வந்துச்சு. இங்கே பாருங்கள், இப்போது நான் எத்தனை வாட்டி திருப்பி யூஸ் பண்ணியிருக்கேன்? 4 டைம்ஸ் வந்து கால் பண்ணியிருக்கேன். 4 டைம்ஸ் உங்களுக்கு வந்து ரன் ஆயிருக்கு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் அந்த கிளாஸில் இருக்க மெம்பர்ஸை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிகிட்டே வரலாம். எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் அந்த ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அந்த கிளாஸில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? இது ரெண்டும் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக போவோம். ஓகே ப்ரோ, எனக்கு இதெல்லாம் புரியுது. நான் வந்து இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணியிருந்தீங்க, ஜஸ்ட் வந்து அதை கால் பண்ணி தான் விட்டீங்க, அதனால் ஒரு யூஸ் இல்லையே. நான் வந்து ஒரு இப்போது அந்த கிளாஸ் அந்த சப் கிளாஸில் நான் ஒரு மெத்தட் எழுதுகிறேன். அந்த மெத்தடுக்கு வந்து இங்கேருந்து நான் வேல்யூ அனுப்ப முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். நம்ம பண்ணலாமா? அதையும் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, நான் வந்து என்ன பண்ணுறேன், இன்னொரு மெம்பரை வந்து எழுதுகிறேன். இந்த மெம்பரில் சும்மா நான் என்ன இந்த இதுக்கு என்ன நேம் வைக்கலாம்னா ஆடின்னு வைக்கிறேன். ஸோ சாரி, சும்மா ஆட்னு வைக்கலாம். ஆட்னு வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆட்னு வச்சுட்டு இன்டிஜர் ஏ கமா இன்டிஜர் பின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறேன். ஓகேவா? நேம் வச்சுட்டேன். இப்போது இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏபி இது ரெண்டுத்தையும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வெளியே வந்து சம்முன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிப்போம். இது வந்து ஒரு மெம்பர் மாதிரி வச்சுக்கலாம். இன்டிஜர் சம்மு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சம்மோட வேல்யூ வந்து 0ன்னு வச்சுப்போம். அப்புறம் இங்கே வந்து நான் வந்து சம் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஏ ப்ளஸ் பி. இப்போ இந்த சம்மை நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேங்களா? சம்மை நான் அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் வந்து சும்மா ரிசல்ட்டு நம்ம வந்து நேம் வச்சிடலாம். ஓகேங்களா? வெல்கம்லாம் இதுக்கு ரிசல்ட்டுன்னு வச்சுக்கலாம். ரிசல்ட் வச்சிடலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நான் வந்து நம்ம எழுதின அந்த சப் கிளாஸில் புதுசாக ஒரு மெம்பரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மெம்பரில் வந்து பேர் வந்து ஆட்னு வச்சுக்கிறேன். இந்த மெத்தடுக்கு ஆட்னு நேம் வச்சுக்கிறேன். இதில் வந்து 2 வேரியபிளை வந்து நான் பேராமீட்டராக பாஸ் பண்ண போகிறேன். அந்த 2 வேரியபிள் வர வேல்யூ வந்து இப்போ ஆட் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். அந்த ஒரு வேரியபிளை நான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போது இந்த 2 பேராமீட்டருக்கும் நான் வேல்யூ எங்கேருந்து பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கிளாஸ்லேருந்து பாஸ் பண்ண போகிறேன். மெயின் கிளாஸ்லேருந்து பாஸ் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து அந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஆப்ஜெக்டை வச்சு நாங்கள் வந்து இது கால் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் டாட் அப்படின்னு நான் சொன்னாலே நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த கிளாஸில் இருக்க எல்லா மெத்தடும் உங்களுக்கு காட்டும் அப்படின்ட்டு. நான் ஆட் மெத்தடு தான் வந்து அதுக்கு வந்து வேல்யூ பாஸ் பண்ண போகிறேன். சும்மா 1,4ன்னு வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாஸ் பண்ணுற இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு பாஸ் பண்ண போகிறோம்ல, அங்கே வந்து இது வந்து ஆக்சுவல் பேராமீட்டர்னுவாங்க. அந்த இடத்துல வாங்குற இடத்துல அது வந்து ஃபார்மல் பேராமீட்டர்னுவாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? ஸோ நம்ம இது என்ன பண்ணோம்னா, இங்கே பாருங்கள், இந்த இதுவை பார்த்த உடனே இது என்ன பண்ணும், இந்த கிளாஸில் இந்த ஆட்ன்ற மெம்பர் இருக்கான்னு பார்க்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மெம்பர் இருக்குது. அந்த மெம்பருக்கு வந்து இந்த 2 பேராமீட்டர் வேல்யூ வந்து பாஸ் பண்ணோம். இந்த 2 வேல்யூ வந்து இப்போது இங்கே போகும். ஓகேங்களா? ஸோ இங்கே போன உடனே இதில் வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டரும் இல்லை செகண்ட் பேராமீட்டர் வேல்யூவும் வந்து பைண்ட் ஆகிடும். அப்புறம் அது 2 ஆட் பண்ணனா என்ன வரும், 1 + 4 வந்து 5. சம்மில் வந்து 5ன்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆகிடும். அந்த 5 வந்து பிரிண்ட் பண்ணும்போது
உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து 5ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஸ்டார்ட் வித்தவுட் டீபக்கிங். ஓகே, ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் டீபக் மோட் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டெவலப்பர்ஸ் வந்து இப்படி டீபக் மோடை வச்சு தான் வந்து ஒரு பக்கை வந்து கண்டுபிடிப்பாங்க, எந்த லைனில் வந்து பக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் டீபக் மோடு வந்து நான் பிரேக் பாயிண்ட் இங்கே ஆட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக இது வந்து பிரேக் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல பக் இருக்குது அப்படின்னு நம்ம சும்மா அசியூம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பிரேக் பாயிண்ட்டை வச்சு செக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது ப்ரோக்ராம் கம்பைலர் வந்து கரெக்டாக இந்த பிரேக் பாயிண்ட்டில் வந்து நின்றுடும். ஓகேங்களா? ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து டீபக் பண்ணிட்டே போகலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே எதுக்கு நான் பிரேக் பாயிண்ட் ஆட் பண்ணியிருந்தேன்னா, நீங்கள் கேட்கலாம் ப்ரோ கரெக்டாக இந்த ஆப்ஜெக்ட் டாட் ஆடு இந்த லைன் வந்தோடனே எப்படி வந்து அந்த கிளாஸ்க்கு போயிட்டு அந்த மெத்தடை கால் பண்ணுதுன்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த டீபக் மெத்தடை வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த லைனுக்கு வந்துடுச்சா, இதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த லைனுக்கு போகவே போகாது. புரியுதா? இந்த லைனுக்கு போகவே போகாது. இப்போ இந்த லைனை பார்த்த உடனே அந்த கிளாஸ்க்கு போயிட்டு இந்த மெத்தடை கால் பண்ணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இது வந்து ஸ்டெப் இன்னுன்னு சொல்லுவாங்க, இது ஸ்டெப் ஓவர்னு சொல்லுவாங்க. நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டெப் ஓவர்னு கொடுத்தேன்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த செகண்ட் கிளாஸ்க்கு அந்த ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸ்க்கு கிரியேட் பண்ணியிருந்தோமோ அந்த கிளாஸ்க்கு வருது. கரெக்டாக அந்த மெத்தட் ஆட் மெத்தடுக்கு வருது. இப்போ இங்கே இன்னும் நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் பாருங்க. அங்கே என்ன வேல்யூ நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம், 7 4ன்னு பாஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நான் வந்து இதுக்கு மேலே ஓவர் பண்ணுறேன். இங்கே பாருங்க, A = 7 B = 4 அப்படின்னு காட்டுது பாருங்க. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ வந்து இந்த இதுல இந்த பேராமீட்டர்ல வந்து பைண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ வந்து இங்க ஆட் ஆகும். 7 + 4 இங்க ஆட் ஆகும்போது இங்க எப்படி இப்போ இன்னும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. இப்போ பாருங்க, இந்த A + Bன்னு சொல்லிட்டு நான் இங்க வேல்யூ வந்து பைண்ட் ஆயிடுச்சா. இப்போ கரெக்டா இது ரெண்டு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த சம்ல வந்து வேல்யூ வந்து அசைன் ஆகும். அதாவது இதோட ரிசல்ட் வந்து இதுல வந்து சம்ல வந்து அசைன் ஆயிடும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து அப்படியே டீபக் பண்ணிட்டே வரேன். இங்க பாருங்க, ஸ்டெப் ஓவர் கொடுக்குறேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வரேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும்போது இப்போ பாருங்க இது ரெண்டுமே ஆட் ஆகிருக்கும். ஆட் ஆகி உங்களுக்கு 11 சொல்லிட்டு சம்ல வந்துருக்கும். இப்போ புரியுதா? ஒவ்வொரு வேரியபிளும் வந்து இப்படி தான் வந்து இதுவாகுது. விஷுவல் ஸ்டுடியோ ரொம்பவே உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி தான், யூசர் ஃப்ரெண்ட்லி. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வாட்ச்டாக் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் விஷுவல் ஸ்டுடியோ பற்றி உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ நான் இது பண்ணுறேன். ஓகேங்களா? இதை பற்றி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா விஷுவல் ஸ்டுடியோ பற்றி கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக இந்த இது பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்துச்சா, இப்போ இந்த மெத்தடை கால் பண்ணி நம்ம இதை வந்து பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நான் ஸ்டெப் கொடுக்குறேன், திருப்பி நம்ம பேக் டு அந்த கிளாஸ்க்கே போயிடும். புரியுதா? ஒரு தடவை கால் பண்ணி அந்த பர்ஃபார்ம் பண்ணி திருப்பி அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கே வந்துட்டோம். திருப்பி நான் வந்து அப்படியே ஸ்டெப் ஓவர் கொடுக்குறேன், அடுத்த லைன் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டக் ஆகுது எனக்கு. ஓகேவா? ஆன்சர் வந்துடுச்சு. ஜஸ்ட் வெயிட். ஸோ உங்களுக்கு வந்து நம்மளுக்கே ஆன்சர் வந்தாச்சு. ஓகேங்களா? ரிசல்ட் 11 சொல்லிட்டு. நான் எதுக்கு அடிக்கடி பாஸ் பண்ணுறேன்னா, என்னுடைய சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, i5 அதனால ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதனால தான் வந்து பாஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு டீபக் எப்படி இந்த கிளாஸ் வந்து எப்படி அதில் கால் ஆகுது, அந்த கால் ஆகின மெத்தட் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, திருப்பி இந்த கிளாஸ்க்கு வந்து எப்படி வருது, இதை வச்சு நான் ஒரு டீபக் மோட வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அந்த கிளாஸ்க்கும் ஆப்ஜெக்ட்டும் இதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. அதனால தான் வந்து இவ்வளோ கிளியராக உங்களுக்கு ஸ்லோவாக நடத்துகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிரேக் பாயிண்ட் நம்ம டிசேபிள் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ டிசேபிள் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது ஒர்க் ஆகாது அந்த பிரேக் பாயிண்ட். ஓகேவா? ஸோ நம்ம இதை பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, அந்த ஆப்ஜெக்ட் வச்சு அந்த கிளாஸ் இருக்க மெம்பர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, திருப்பி இந்த கிளாஸ்லேருந்து அந்த கிளாஸ்க்கு மெம்பருக்கு எப்படி வேல்யூஸை கொடுக்குறது, அதை பர்ஃபார்ம் பண்ணி எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டு வெவ்வேறு கிளாஸை வச்சு தான் நம்ம பண்ணியிருந்தோம். ஓகேவா? இப்போ இந்த கிளாஸ்லேயே நான் இன்னொரு மெம்பரை வந்து கிரியேட் பண்ணுறேன், இந்த மெயின் கிளாஸ்லேயே இன்னொரு மெம்பரை கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், சும்மா அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதில் பண்ணதை அப்படியே நான் வந்து காப்பி பண்ணி இதில் போடுறேன். சேம் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன்ல, கிளாஸ்க்கு வெளியேருந்து ஆக்சஸ் பண்ணாலும் இப்போ இதுதான் பண்ணோம், கிளாஸ்க்கு உள்ளேருந்து ஆக்சஸ் பண்ணாலும் நீங்கள் இதுதான் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸை வந்து நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணுறேன். ஓகேவா? டைப் பண்ணியிருந்தா டைம் எடுக்கு, அதனால தான். ஓகேவா?
ஃபைன். இப்போ அந்த கிளாஸில் இருக்க மெம்பர்ஸை அப்படியே இந்த கிளாஸ்க்கு வந்து மூவ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸுக்கு மெம்பர்ஸாக நான் மாற்றிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிளாஸ்க்கு வந்து அப்படியே ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி மாற்றிடுறேன். இந்த கிளாஸ்க்கு வந்து நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுற மாதிரி மாற்றலாமா? ப்ரோக்ராம் இந்த கிளாஸோட நேமை அப்படியே இதை காப்பி பண்ணி கன்ஸ்ட்ரக்டர்லையும் போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போது என்ன இருக்குன்னா இந்த கிளாஸ்க்கு உள்ளே இருக்கிற மெம்பரை நீங்கள் ஆக்சஸ் பண்ண இருந்தாலும் நீங்கள் இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ்க்கு பப்ளிக் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணாலும் சேம் அவுட்புட் தான் கிடைக்கும். 2 வெவ்வேறு கிளாஸ்னாலும் பிரச்சனை, இதுதான் ப்ரொசீஜர். இல்லை ஒவ்வொரு கிளாஸ்க்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸே நீங்கள் ஆக்சஸ் பண்ண வந்தாலும் அந்த கிளாஸ்க்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சு தான் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நான் வந்து இதை ரன் பண்ணாலும் எனக்கு சேம் அவுட்புட், அந்த ஃபார்மேட்டுக்கு என்ன அவுட்புட் கிடைச்சதோ அதே தான் வந்து இந்த ஃபார்மேட்டுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போது உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைச்சிருக்கும் ஒரு கிளாஸ் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு எப்படி நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணோம் ப்ரோக்ராமிங் வைஸா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்க போகுது. 1 செகண்ட் பாஸ் பண்ணுவோமா? நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடைச்சாச்சு. பாருங்கள், சேம் அவுட்புட் தான். இங்கே நான் வந்து ப்ரோக்ராம் இந்த கிளாஸுக்கு தான், இந்த கிளாஸுக்கு, அதாவது இந்த மெத்தட் இருக்கிற கிளாஸ்க்கே வந்து நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற அடுத்தடுத்த மெத்தடை நான் வந்து கால் பண்ணுறதுக்கும் நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை புதுசாக க்ரியேட் பண்ணியே ஆகணும். கிளாஸ்க்கு வெளியே இருந்தாலும் கிளாஸ்க்கு உள்ளே இருந்தாலும். ஓகேவா? இதனால தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம், ப்ரோ என்ன ப்ரோ இது கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட்டு க்ரியேட் பண்ணி தான் வந்து அந்த கிளாஸில் இருக்க மெம்பர்ஸ் அந்த கிளாஸை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுமா? வேறு ஒரு வழியே இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். இதே தான் வந்து ஸ்டாட்டிக்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நம்ம கண்டிப்பாக பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போதைக்கு நீங்கள் கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, இதுதான் மெத்தடு. ஓகேங்களா? இந்த மெத்தட்னா என்ன, கிளாஸ் மெம்பர்ஸ்னா என்ன, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் இந்த ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்க மறக்காமல் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால். அப்புறம் ஸோ ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுற லிங்க் இப்படி தான் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அது ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். சும்மா அந்த லிங்கை காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட், ப்ரீமியம் டவுன்லோட்னு இருக்கும். நீங்கள் இதில் ஃப்ரீ டவுன்லோட்னே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அது நியூ பேஜ் கொண்டு போகும். அந்த நியூ பேஜில் நம்மளுடைய ஃபைல் வந்து இருக்கும். ப்ரோக்ராமிங் ஃபைல் ஜிப் ஃபைலாக வச்சுருக்கேன். இல்லை ஜிப் ஃபைலாக வேணாம் ப்ரோ, எனக்கு டேரெக்டாக நீங்கள் பண்ண அந்த ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் அப்படியே தாங்க, ஜிப் வேணாம் அப்படின்னீங்கனாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுவும் நான் அடுத்த இதுவில் இது பண்ணுறேன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறது கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ எம் நாட் அ ரோபோட் இதை வந்து இது பண்ணிவிடுங்க, இதை செக் பண்ணிக்கிங்க. இது செக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கே தெரியல இந்த ரோபோட் எப்படி, பஸ்லாம் எது இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. பஸ் 3 தான் இருக்குது. ஸோ இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் அ ரோபோட்னு வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா கீழே க்ரியேட் யுவர் லிங்க்னு இருக்கும், இதை க்ரியேட் பண்ணுங்கள். இந்த பாப்பப் ஆகிறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ அது இவங்களுடைய ஆடுக்காக வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளோட லிங்க் வந்து இப்படி தான் இந்த ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் இருக்கும். கீழே இது மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ இருக்கும். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அதாவது இல்லையே சொல்லியிருப்பாங்க, வெல் டன் டவுன்லோட் லிங்க் ஜென்ரேட் திஸ் த டைரக்ட் லிங்க் வில் பி அவைலபிள் ஃபார் யுவர் ஐபி நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கனாலே அந்த ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகுதுலாம் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறேங்க. இது பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து உங்கள் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இந்த டேரக்ட் லிங்க்லேருந்து இப்படி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, அந்த ஒரு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை வச்சு ஒரு கிளாஸ் மெம்பர் எப்படி வந்து கால் பண்ணுறது, அதுக்கு எப்படி வேல்யூ கொடுக்குறது, கிளாஸ்க்கு வெளியேருந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, கிளாஸ்க்கு உள்ளேருந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ மெத்தட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இதை பற்றி உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக எதனா கற்றுக்கிட்டோம் ப்ரோ நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன் நான் வந்து இதில் வந்து ஒரே ஒரு இது மட்டும் நான் கொடுத்தேன்னா சின்ன சின்ன வீடியோவே போகும். ஓகேங்களா? ஏன்னா பெரிய வீடியோவாக இருந்தால் நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா சிடிஆர் ரேட் அப்படி தான் சொல்லுது, இம்ப்ரெஷன் ரேட் வந்து குறைஞ்சிது. அதனால் இந்த வீடியோவோட ரெக்கமெண்டேஷன் வந்து வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு டாப்பிக்காகவே பார்ப்போம். நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டாட்டிக், திஸ் கீவேர்டு, அது மாதிரி ஒரு டாப்பிக்காக பார்த்துட்டு போவோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான்